ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பன் முருகனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணை நடவடிக்கைகளில் சந்தேகம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு தன் துணை போகின்ற விஷயங்கள் எதுவும் சரியாக படவில்லை. உன்னுடைய சந்தேகத்தில் நியாயம் இருப்பதனால் அதை என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் மீது நான் கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும் உன்னை சுற்றி நடப்பதில் எல்லாவற்றிலுமிருந்து உனக்கு பல நன்மைகளை தருவதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் முருகன் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முதலில் புரிந்து கொள். நான் உன் அப்பா என்பதினால்தான் இந்த விஷயத்தை பற்றி இன்று உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்கின்றது. உன் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்பட முடியும்? உன்னை பற்றி நான் யோசிக்காமல் வேறு யார் யோசிக்க முடியும்? அதனால்தான் இன்று இந்த முருகன் உன் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அதாவது உன் அப்பன் முருகன் துணை இருந்து நான் உன்னோடு வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எதை பற்றியும் நினைத்து நாம் கலங்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு உறுதுணையாக நிற்கும் இந்த நேரங்கள் என் குழந்தை, நீ எதையும் மறக்கக்கூடாது. இந்த அப்பன் முருகன் சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். யாரை அதிகமாக இந்த வாழ்க்கைக்குள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களால் தான் அதிகமாக காயப்படுகிறோம். இது உண்மை. எந்த தெய்வத்தாலும் இதை மறுக்க முடியாது. அதாவது எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சோதனைகளும் துன்பங்களும் இல்லாமல் போகாது. அந்த இடத்தில் வேதனைகள் நமக்கு கிடைக்காமல் போகாது. நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிம்மதியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லும் காலம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இனி எதற்கும் என் குழந்தை கலங்கி விடாதே. எதையும் யோசித்து என் குழந்தை வருந்தி விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டாயானால், குறிப்பாக இவர்கள் உன் துணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுடைய நடவடிக்கைகளில் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்ட பிறகு அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் நீ போகக்கூடாது. இந்த சந்தேகத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டால், நாம் நமக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பதில் உன்னிடத்தில் ஒருபொழுதும் இருக்காது. யாரோ ஒருவரை நீ கை காண்பித்து கொண்டிருப்பாய். யாரோ ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நன்மைகளை செய்வதற்கென்றே நீ உடன் வைத்திருப்பாய். அதாவது அவர்கள் உனக்கு எதையும் செய்வதில்லை, ஆனால் நீ அவர்களுக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். எதுவென்றாலும் சரி, நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுத்துவிடும். என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடும். இது உன் வாழ்க்கை. இதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவர்களால் தான் நம் வாழ்க்கை என்றான பிறகு இவர்களால் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும் என்றால், என் குழந்தை, இதை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? ஒருபொழுதும் என் குழந்தை, இதை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் இவர்களுடைய உண்மையான முகத்தை நீ கண்டறிய வேண்டும். இவர்களுடைய உண்மையான குணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் தருவதை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் எதிர்பார்த்திராத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்திவிட்டது. இந்த நேரம், இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி விட்டதே என்று சொல்லி என் குழந்தை, நீ ஒருபொழுதும் கலங்காதே. ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒவ்வொரு நிலையில் இருந்தும் உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த அப்பன் முருகன் சொல்வதை உணர்ந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ தக்க வைத்து கொண்டிருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இனிமேலும் இதனை தக்க வைப்பதற்காக நான் உன்னோடு வந்திருக்கின்றேன். எதையுமே சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் யாருக்கும் கிடையாது. ஆனால் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று தான் உன் அப்பன் முருகன் சொல்கின்றேன். சந்தேகம் வந்துவிட்டதா? முதலில் அந்த சந்தேகத்தை நான் நிச்சயமாக தீர்க்க வேண்டும். அந்த சந்தேகத்தை நாம் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் முருகன் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கு பல நன்மைகளை நடத்தும் வரை நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு. உனக்கான தெளிவான விஷயங்களை அது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ நம்பு. என் குழந்தையே, தெளிவு கிடைத்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். எதையும் புரிந்து கொண்டால்தான் நாம் மனநிறைவோடு இருக்க முடியும். இல்லையென்றால் குடும்பத்திலேயே ஒரு வாழ்க்கை வாழ நினைத்தோமானால் ஒருபொழுதும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் இந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து நாம் கலங்கி கொண்டிருப்பதை தவிர்த்து நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டாலே அது போதும். நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நிச்சயமாக இனி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் நம்மோடு கடைசி வரையிலும் கரம் பிடித்து வரக்கூடிய நம் வாழ்க்கை துணையின் மீது நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை முதலில் நீ போக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சந்தேகம் உனக்கு முழுமையாக தீர வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் முருகன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் பொறுமையாக என் குழந்தை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அல்லவா? இனிமேலும் நீ பொறுமை காக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் உனக்கு பல உண்மைகளை எப்பொழுதும் சரியாக கொடுக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து இனி வருந்தக்கூடாது. முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான நேரங்கள் இனி முழுக்க முழுக்க நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? இவர்களை பற்றி ஒரு தெளிவான விஷயம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு எதற்காகவும் என் குழந்தை நீ அவர்களின் மீது சந்தேகப்பட மாட்டாய். ஒன்று, நீ சந்தேகப்பட்டது உண்மை என்பது உனக்கு தெளிவாக வேண்டும், அல்லது நீ சந்தேகப்பட்டது பொய் என்று உனக்கு தெளிவாக வேண்டும். இரண்டில் ஒரு முடிவு உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இரண்டில் ஒன்று உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் முருகன் உன்னோடு துணை இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நான் முழுக்க முழுக்க உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம், என் குழந்தை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக என் குழந்தை நீ தொலைத்து விட முடியாது. உடனிருக்கும் நேரங்களில் உன்னோடு இருக்கின்றவர்களுடைய நடவடிக்கைகள் உனக்கு குழப்பத்தை தருகிறது. அதற்கு காரணம் இவர்கள் சேர்ந்து இருக்கின்ற சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான். என் குழந்தையே, பொதுவாகவே யாரோடு ஒருவர் சேர்ந்து இருக்கிறார் என்பதனை பொறுத்து அவர்கள் குணத்தை மதிப்பிட்டு விடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் உன் அப்பன் முருகன் நான் சொல்வது என்ன தெரியுமா? யாரோடு பழகினாலும் அவர்களின் உண்மையான குணம் மாறாத சில விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை எந்த காலத்திலும் நீ மறக்கக்கூடாது. நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சில ஆச்சரியங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு உண்மையானவர்கள். உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் உனக்கு செய்யாதவர்கள் என்னும்பொழுது எப்படிப்பட்டவர்களோடு இவர்கள் சேர்ந்தாலும் இவர்கள் வழி தடுமாறி செல்ல மாட்டார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் உனக்கு துணையிருந்து இந்த அப்பன்
எல்லாவற்றையும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் சொல்லிக்கொண்டு எழுந்து உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டு வா. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து ஏறுமுகமாகத்தான் எல்லாமே நிற்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.